வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னோடய வீடியோ இப்போ இந்த சேனலே நான் வச்சுருக்கிறது இறைவன் சார்ந்த விஷயத்துக்காக தான். சரிங்களா? இறைவன், தவம், தியானம் இதை பற்றி தான் இந்த சேனலில் நிறைய நான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த பூமி வாழ்க்கை அப்படின்றது வந்து கர்மா பேஸ் பண்ணி இங்கே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. கர்மா அப்படின்னா நம்ம செய்கிற செயல். சரிங்களா? அதில் இந்த பிறப்பு மட்டும்தான் நம்ம எடுத்து வரோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம்ம பல பிறப்புகள் எடுத்துகிட்டு வரோம். அந்த பிறப்புகளுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஆசை, பற்றுதல், இப்படி என்ன வேணாலும் நம்ம சொல்லலாம். ஆசைன்னா பணம் மேலே வச்சுருக்கிற ஆசையாக இருக்கலாம், இல்லைன்னா மனிதர்கள் மேலே வச்சுருக்க பாசம், அன்பு அதுவாக இருக்கலாம். எல்லாமே சரி, இது ஆசை, பற்றுதல் சேர்ந்த ஒரு விஷயம். அப்போ இதெல்லாம் இருக்குது அப்படின்னா நமக்கு இறைவன்கிட்ட போகிறது ரொம்ப கஷ்டம். சரிங்களா? இதனால தான் பிறவாமை அப்படின்றது ஏற்படுது. பிறப்பு அப்படின்றது ஏற்படுது. இந்த பிறப்பை வந்துட்டு ஏன் நான் இப்போ பூமியில் வந்து பிறந்து வந்து வாழறதுனால என்ன ஆக போகுது அப்படின்னா, பூமி நிலையாக நமக்கான இடமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாமே இறைவன்கிட்டேருந்து பிரிஞ்சு வந்த ஒரு சிறு துளி, அவ்வளோதான். அப்போ இந்த பூமியில் எதுக்கு வரோம் அப்படின்னா, நம்ம எதெல்லாம் பிடிச்சி வச்சிட்ருக்கோமோ அதெல்லாம் விட்டுட்டு போகிறதுக்காக தான். இது ஆன்மாவோட தேவை. ஆன்மாவோட தேவை என்ன? ஆன்மா இறைவன்கிட்டேருந்து தான் வந்திருக்காங்க. அப்போ அவங்கக்கிட்ட தான் மறுபடி போகணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அவங்களுக்கு இறைவனை தாண்டி வேறு எந்த ஒரு விஷயத்து மேலேயும் பற்றுதல் இருக்காது. சரிங்களா? அப்போ நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம்ல, புத்தியாக மனமாக இந்த பூமியில் வாழறதுக்கு என்னெல்லாம் வச்சுருக்கோம். உறவுகள் வேணும்னு வச்சுருக்கோம், பணம் வேணும், பொருள் வேணும், பேர் வேணும், புகழ் வேணும், பதவி வேணும். இதெல்லாம் இருந்தால் தான் என்னால் வாழ முடியும் அப்படின்னு நம்ம வந்து நிறைய வச்சுருக்கோம் இந்த பூமியை சார்ந்த விஷயங்கள். இது இறைவன்கிட்ட போய் கேட்குறதே, ஒரு கோவில் போகிறோன்னா நம்ம வேண்டுதல் வைக்கிறது இதை தான் கேட்போம். என்ன கேட்போம்? எனக்கு என்னோடய கணவர் நல்லா இருக்கணும், என் மனைவி நல்லா இருக்கணும், என் குழந்தைங்க நல்லா இருக்கணும், எனக்கு இந்த வேலை அமையணும், எனக்கு இவ்வளோ பணம் வேணும், நான் இத்தனை வீடு வாங்கணும், இவ்வளோ நகைகள் வாங்கணும், இப்படி வாங்கணும், அப்படி வாங்கணும், ஆடம்பரமாக வாழணும். இப்படி இந்த மாதிரி தேவைகளை மட்டும்தான் இறைவன்கிட்ட கேட்போமே தாண்டி, இறைவா நான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறதுக்கு என்ன காரணம், அதை நான் சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு காரணத்தை நம்ம யாருமே கேட்குறதில்ல. சரிங்களா? அப்போ அதை நம்ம கேட்கணும். இன்னொரு விஷயம், இந்த உலகத்தில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெண்கள் யாரும் தவம் பண்ணுறதில்ல. தவம் பண்ணி பிறவாமையை நோக்கி போக முடியும். இங்கே என்ன ஒரு 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 பொய்யான ஒரு விஷயங்கள் இருக்குன்னா, பெண்களால் பிறவாமை நோக்கி போக முடியாது, பெண்களால் தவம் பண்ண முடியாது, தவம் பண்ணால் பிறவாமை கிடைக்கும் அப்படின்றத வந்து இங்கே வந்து யாருமே ஏற்றுக்கிறதில்ல. இப்போ இந்த வீடியோ நான் போடுறதுக்கு காரணமே, பெண்களால் தவம் பண்ண முடியும், தவம் பண்ணால் பிறவாமை நோக்கி போக முடியும். சரிங்களா? அதுக்கான ஒரு ப்ரூஃபை நான் பேசி முடித்ததுக்கப்புறம் ஒரு வீடியோவை நான் வந்து போட்டு விடுறேன். இது காலங்காலமாக எப்பயுமே இருக்கிற ஒரு விஷயந்தான். நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் வந்து பின்பற்றி வந்திருக்காங்க. சரிங்களா? அப்போ இந்த தவம் செய்யறதுனால நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணிவிட்டு பரிகாரங்கள் பண்ணிவிட்டு மட்டும் இந்த விஷயத்தை பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற தீய விஷயங்கள், நல்லது எது, கெட்டது எது, எது எனக்கு வேணும், எது எனக்கு வேண்டாம், நான் என்ன பண்ண இந்த பூமிக்கு வந்திருக்கேன், எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இறைவன்கிட்டயே போக முடியும். இறைவன்கிட்ட போயிட்டு மறுபடி இந்த பூமிக்கு நாம் வராமல் இருக்கணும். ஒரே ஒரு கேள்வி எனக்கு உங்ககிட்ட நான் கேட்குறேன். இப்போ பல பேர் வாடகை வீட்டில் இருக்கோம். சரிங்களா? வாடகை வீட்டில் நம்மளால் எவ்வளோ நாள் வாழ முடியும்? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பூமி ஒரு வாடகை வீடு. இந்த வீட்டில் நம்ம சில விஷயங்களை இங்கே வாழ வந்திருக்கோம், இல்லை சுற்றி பார்க்க வந்திருக்கோம், இல்லை பள்ளிக்கூடம்னு வச்சுக்கிட்டால் கற்றுக்க வந்திருக்கோம். இதெல்லாம் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு நம்ம போய் தான் ஆகணும். இப்போ நம்ம எங்கேயாவது நம்மளோட நேட்டிவ் பிளேஸை விட்டுட்டு வெளியில் போகிறோம் அப்படின்னு வச்சுங்களேன், திருப்பி நம்ம வீட்டுக்குள்ளே போயிட்டு படுத்து தூங்குகிற அந்த ஒரு சுகம், அந்த 10 நாளோ 20 நாளோ அந்த 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 நாட்கள் நம்ம வீட்டை நம்ம மிஸ் பண்ணுவோம் தானே. அந்த மாதிரி இறைவனை வந்து நம்மளோட சொந்த வீடு தான் இறைவன்கிட்ட. அப்போ இறைவன்கிட்ட போகணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் நம்ம பண்ணி ஆகணும். அப்போ பெண்கள் எல்லாரும் நம்ம என்ன பண்ணணும்? சரிங்களா? ஆண்கள் மட்டும் கிடையாது, பெண்களும். ஆண்கள் தான் பிறவாமைக்குள்ளே போக முடியும், ஆண்கள் தான் வந்து ஜீவசமாதி அடைய முடியும் அப்படின்ற மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குது. நிச்சயமாக கிடையாது. இது பெண்களாலேயும் முடியும், பெண்களால் கண்டிப்பாக முடியும். ஏன்னா பெண்கள் வந்து
அன்பு அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப அதிகமாக ஒரு பிடி இறைவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற உருவம் தான் பெண்கள். சரிங்களா? அதனால தான் நமக்கு தாய்மை அப்படின்ற ஒரு விஷயத்த, ஒரு வரத்தை இறைவன் கொடுத்துருக்கார். அப்போ நம்ம இதை பண்ண முடியும். ஸோ நீங்கள் கோயிலுக்கு போங்க, இல்லை பூஜை பண்ணுங்கள், பரிகாரம் பண்ணுங்கன்னு அதெல்லாம் வேண்டான்னு சொல்லலை. அது கூடவே தவம் பண்ணுங்கள். உங்களுக்குள்ளே நீங்கள் போங்க, ஆணோ பெண்ணோ, சரிங்களா? உங்களுக்குள்ளே போங்க, உங்களோட உண்மைத்தன்மையை தேடுங்க. நான் எதுக்கு இங்கே வந்திருக்கேன், நான் என்ன பண்ணணும், எதெல்லாம் நான் விட்டொழிக்க இந்த பூமிக்கு வந்திருக்கேன், எதை நான் கற்றுக்க வந்திருக்கேன் அப்படின்றத அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சரிங்களா? இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு பிறவாமை அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும். இதுக்கப்புறம் ஒரு வீடியோ வரும். இந்த காலத்துலேயும் சரி, பெண்கள் பெண் அப்படின்றவங்க ஜீவசமாதி அடைய முடியும், இறைவன் பாதத்தை போய் சேர முடியும், பிறவாமையை நோக்கி போக முடியும் அப்படின்ற விஷயம் இந்த காலகட்டத்திலேயே நடக்குது. சரிங்களா? ஸோ இறைவன்கிட்ட நான் எவ்வளோ நெருக்கமாக இருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரியும். அப்போ இந்த வீடியோவை பார்க்கும்போது எனக்கு இன்னும் அது ஒரு உந்துதலாக வந்துச்சு. அப்போ என்னோடய ஆன்ம தோழிகள், என்னோடய ஆன்ம தோழர்கள், நீங்களும் இந்த இடத்துக்கு வரணும், இறைவன்கிட்ட நீங்களும் நெருக்கமாகணுன்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த சேனலே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? அப்போ இந்த வீடியோ நான் இன்றைக்கி போடுறதுக்கு இதாக ரீசன். அந்த வீடியோ பாருங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு புனிதமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, நம்ம அம்மா அப்பா விட்டு நம்மளால் பிரிஞ்சு இருக்க முடியாதுல்ல. அந்த மாதிரி இறைவன் நம்மளோட அம்மா அப்பா. சரிங்களா? அவங்கள விட்டுட்டு நம்ம ரொம்ப தூரம் விலகி வந்திருக்கோம். புத்தியாக, மனமாக, நிறைய விஷயத்தில் பற்றுதலை வச்சுட்டு இறைவனை மறந்துட்டோம். ஸோ இறைவனை ஞாபகப்படுத்தி அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு பிறவாமை ரொம்ப முக்கியம், ஜீவசமாதி ரொம்ப முக்கியம். நம்ம ஆன்மாவோட குரல் கேட்கணும் அப்படின்னா நம்ம தவம் பண்ணியே ஆகணும். சரிங்களா? இதை சொல்கிறதுக்கு தான் இன்றைக்கி இந்த வீடியோ. சரிங்களா? நன்றி. மதுரை அலங்காநல்லூர் அருகில் ஆனா கோயில்பட்டில் அமைந்துள்ள சுவாமி சிவானந்த பரமசிவன் ஆன்மீக தோட்ட அறக்கட்டளையின் நிறுவனர் சொக்கலிங்கம் பேசுகிறேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான நிகழ்வு நாள். இன்னைக்கு வந்து இந்த அம்மா வந்து சகுந்தலா, இவங்க வந்து ராஜபாளையத்தில் வாழ்கிறவங்க. இவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் உபதேசம் வாங்கி நல்லா தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜீவ சமாதி ஆன உடம்பு எப்படி இருக்கும் உதாரணத்துக்காக அந்த மெசேஜ் போகிறேன் நான். இப்போ பாருங்கள், இறந்து போனாங்கன்னா மூச்சு வெளியே போயிடுச்சுன்னு சொன்னால் 3 மணி நேரத்தில் பாடி விரைச்சி போயிடும், கையில் விரைச்சி போயிடும், மறக்க முடியாது, பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், இந்த அம்மா ஜீவ சமாதியாக இருக்குது. இந்த புருவத்தை பாருங்கள், புடைச்சிருக்கு, இந்த இடத்த புடைச்சிருக்கு. இந்த கையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், கையெல்லாம் மறக்கிறதுக்கு எப்படி இருக்குது. இந்த கையெல்லாம் பாருங்கள் எப்படி மறக்கிறதுக்கு. இந்த காலை பாருங்கள், எப்படி எடுக்கிறான், இப்படி பறக்கிறான், இப்படி எடுக்கிறான், இப்படி மறக்கிறான். இதுதான் சமாதியான நிலை. செத்து போயிருந்தாங்கன்னா வேறு பேர் செத்து போனா விரைச்சி போயிடும். இப்போ வந்து இவங்க வந்து நேற்று வந்து 7/7/2026 நேற்று வந்து காலைல 8-9 மணிக்கு சமாதியாக இருக்காங்க. இன்னைக்கு வந்து 8/7/2026 இன்னைக்கு கிட்டத்தட்ட 22 மணி நேரம் ஆயிருக்கு. 22 மணி நேரத்தில் அவங்க அழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உடம்பு ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. இதுதான் ஜீவசமாதி. இதை அடையிறதுக்கு தான் இந்த மகான்கள்லாம் வந்து நிறைய வந்து சாஸ்திரம்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது விக்கிர வழிபாடு, ஆராதனைகள், கீர்த்தனைகள் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்காண்டி ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க. இது எத்தனையோ மகான்கள் தோன்றியிருக்காங்க. எத்தனையோ பேர் தோன்றியிருந்தாலும் இன்னைக்கு அவங்க நல்ல கருத்தான் சொல்லியிருக்காங்க. சொன்னால் தப்புன்னு சொல்ல முடியாது. அது சிவானந்த பரமேஸ்வரர் வந்து இந்த ஜீவன் மேல்நிலை அடைஞ்சு மறுபிறப்பு இல்லாமல் சமாதியார நிலையை சொல்லிக் கொடுத்தவர் சுவாமி சிவானந்த பரமேஸ்வரர் தான். காரணம் என்னன்னா, இந்த மூச்சு வந்து இரவுலையும் இருக்கு, பகல்லையும் இருக்கு. இரவுல இருக்கு நமக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது, பகல்ல இன்ட்ரெஸ்ட் எல்லாமே தெரியுது. காரணம் வந்து அந்த மூச்சு வந்து ஒரு யூனிஃபார்மிட்டி இல்லை. நைட்டில் தூங்கியில வந்து சமமாக இருக்கு. 10 இன்ச்சு ஏறினா 10 இன்ச்சு இறங்கும், 8 இன்ச்சு ஏறினா 8 இன்ச்சு இறங்கும். பகலில் வந்து வேரியேஷன், அந்த வேரியேஷன் மூச்சு போக்குவரத்து மாறுறதுனால தான் அந்த மாயை எல்லாமே தெரியுது. அதனால வந்து இந்த மூச்சு பயிற்சியை வந்து சாமி வந்து சிவானந்த பரமேஸ்வரர் சொல்லி கொடுத்துருக்காரு. எப்படி பண்ணுறது, இரவில் இருக்க மூச்சு மாதிரி பாட இருக்க பழகணும், அது சொல்லிக் கொடுக்குறாரு. அது பேர் சித்த வித்தைன்னு பேர். அது வந்து சாமி வந்து சிவானந்த பரமேஸ்வரர் தோன்றி 5 ஆசிரமத்தை உருவாக்கி, சித்தாசிரமத்தை உருவாக்கியிருக்காரு. அது வந்து கேரளாவில் ஒரு 4 ஆசிரமம், வடகரை, ஈயூர், காயனா, திருவனந்தபுரம். அதே தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஆசிரமம், சேலம் ஆத்தூர் அம்மம்பாயத்தில் வந்து ஆசிரமத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க.
அதனால் அங்கே வந்து நம்ம போய் அங்கே நம்ம தியானம் பண்ணலாம். இந்த சாமி சமாதி, குருநாடு சமாதி அங்கே தான் இருக்குது. நம்ம அடிக்கொடுக்க போகலாம் வரலாம். அவர் வந்து கற்றுக் கொடுத்த வித்தையை பழகி மற்ற எத்தனையோ மகனுங்க தோன்றிருக்காங்க. அவங்க தான் சமாதியாக இருக்கவங்களைய அவங்க சிஷியர் யார் இது வரைக்கும் சமாதி ஆகவில்லை. இன்றைக்கி பாருங்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள். இந்த அம்மா அந்த பயிற்சி பண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த புருவம்லாம் புடைச்சிருக்கு. இந்த காலெலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃப்ளெக்ஸ் எடுத்து வைக்க கொள்ள போகிற இதில் ஃப்ரீயாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு அற்புதமான சமாதி. இந்த சமாதி நீங்கள் ஒரு அற்புதமான இதான் நீங்கள் பார்க்க கொடுத்து வச்சுக்கணும். எல்லாம் என்ன இந்த இடத்த வந்து இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி சித்தவத்தை பயிற்சி வாங்கிக்கணும். எல்லா பேரும் வாங்கி சித்தவத்தை வேறவும் கிடையாது. இரவில் இருக்க மூச்சு இருக்கு பார்த்தீங்களா, அதே உண்மையான சித்தவத்தை வாசிவதம் பயிற்சி பண்ணுறது. அந்த மாதிரி நீங்களும் பண்ணீங்கன்னா உழைப்பு தான் அந்த கூலி. இந்த அம்மா நல்லா உழைச்சிருக்கு. ஆனால் தான் இந்த நிலை கிடச்சிருக்கு. அதனால் நம்ம வந்து இப்போ மாயில் உழந்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து என்ன மகன்கள் வந்து உடனே மனசை கட்டுப்படுத்த முடியுமா? அதுக்காக வந்து இந்த விநாயகர் சிலை, முருகன் சிலை, இந்த யாகங்கள் யோகங்கள் வந்து மனசை கட்டுப்படுத்துறதுக்கான்னு சொல்லி வச்சுருக்காங்க. அது ஒரு முறை வந்து ஆனாவனா படிக்கிற மாதிரி எல்கேஜி யூகேஜி மாதிரி தான். நம்ம சுவாமி சிவானந்த பிஹெச்டி நேரம் புருவமத்தை பார்க்கணும். மூச்சு பயிற்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜீவன் வெளியே போகாமல் உள்ளே அடக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அது வந்து ஆரம்பத்தில் மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்காண்டி சொல்லி கொடுத்தது. அவனுங்க சொன்ன தப்பு கிடையாது. அதெல்லாம் மேலே வரணும்ல. நம்ம எல்கேஜி யூகேஜி இருந்தால் என்ன பிரச்சனை? அடுத்து வந்து நம்ம இப்போ 10th போகணும், காலேஜுக்கு போகணும், இப்போ போஸ்ட் கிராஜுவேட் போகணும், அடுத்து பிஹெச்டி பண்ணணும்ல, மூச்சு பயிற்சி பண்ணணும்ல. பண்ணாது நல்லா நினைக்கிறேன். அதனால் வந்து இந்த நிலையை பார்த்துக்குங்க. இந்த சமாதி எப்படி ஆயிருக்கான்னு பார்த்துங்க. ஃப்ரீயாக இருக்குன்னு பாருங்கள். நேற்று 20 மணி நேரம் 22 மணி நேரம் கழிச்சு இந்த உடம்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாம் தெரிஞ்சு நல்லா இந்த மாதிரி எல்லாம் பயிற்சி பண்ணி இந்த சட்டத்திற்கு நடக்கணும். மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு மாயில போனக்கூடாது. ஆடம்பரம் பார்த்தீங்கன்னா மனசு ஒருநிலைப்படாது. இந்த நகையை போட்டு அதை போட்டு பவுடர் வச்சு பொட்டு வச்சு மாயிலாம் மனசு ஒருநிலைப்படாது. அதுக்குன்னு ஒரு சட்டங்களாக இருக்குது. இந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து சைவமாக இருக்கணும். போதை வச்சு செய்யக்கூடாது. இருந்து இந்த சாமி சொன்ன சட்டப்படி நடந்தால் நல்ல சிவசமாக கிடைக்கும். டெய்லி காலை எந்திரிச்சுன்னா சித்தவத்தி ஆர்த்தியெல்லாம் ஜெபம் பண்ணுறவங்க காலை தன் தொழில், தன்னுடைய ஜீவன் மேல்நிலை இருக்க வேண்டிய வழியெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணணும். அடுத்து வந்து புறத்தொழில். இந்த ஜீவன் இருக்கணும்னா உடம்பு வேணும், இல்லறத்தனம் போகணும், குடும்பத்துக்கு உழைக்கணும். அகத்தொழில் புறத்தொழில் ரெண்டும் சமமாக டெய்லி செஞ்சுக்கிட்டே இருக்கான். யாரும் உட்காந்துக்கிட்டு சும்மா ஏமாற்றிக்கிட்டு சும்மா ஜெபம் பண்ணி உட்காந்து கூடாது. அன்றாடம் டெய்லி உழைக்கணும். ஆசிரமத்தில் பாருங்கள் 8 மணி நேரம் ஜெபம், 8 மணி நேரம் தூக்கம், 8 மணி நேரம் உழைப்பு. அது மாதிரி நல்லா சமம் பண்ணிக்கணும். நல்ல ஜீவசம் கிடைக்கும். இந்த கலியுகத்தில் இந்த மாதிரி பாருங்கள். சமாதிங்கிற எப்படிங்கிற போட்டு காமிச்சாச்சு. இந்த மாதிரி எல்லாருக்கும் முயற்சி பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ஆத்ம நமஸ்காரம்.